சுவடுகள் நேயர்களே, அன்பு வணக்கங்கள். இப்பொழுது நாம் சட்டசபை நடந்து கொண்டிருப்பதை பற்றி தான் பேச வேண்டியிருக்கிறது. நாம் அதைத்தான் பார்க்க வேண்டும். வ சட்டசபையில் ஏற்கனவே பல குற்றச்சாட்டுகளை எதிர்க்கட்சிகள் வைத்தன. எந்த குற்றச்சாட்டுக்கும் எந்த மந்திரியும் பதில் நேரடியாக சொல்லுவார். அதற்கு பதிலாக முந்தைய ஆட்சியில் இது நடந்தது என்று சொல்லிக்கொண்டு அதற்கு பதில் வரும்படியாக செய்து நேரம் காலம் வீணடிக்கப்படுகிறது. நேரடியாக குற்றச்சாட்டுக்கு பதில் என்பது வருவதே இல்லை. இப்போது அதாவது ஒரு நேரத்தில் அணைக்கட்டுகள் 3 மாதத்தில் உடைந்து போனது என்று ஒரு குற்றச்சாட்டை சொன்னார் ஒரு மந்திரி, ராஜ்குமார் என்று நினைக்கிறேன். அவர் சொன்னதுக்கு ஏவாவேலு அவர்கள் அந்த மந்திரி அந்த அணைக்கானது டிசைன் செய்யப்பட்டது 54,000 கன அடி என்று டிசைன் செய்யப்பட்டதுக்கு மேலாக வெள்ளம் வந்தது. அதாவது 3,00,000 கன அடி என்ற பொழுது அது உடைந்தது என்று சொல்லியிருக்கிறார். அது சரியான ஒரு விளக்கமாக இருக்கிறது. அதே நேரத்தில் அந்த இதையெல்லாம் தெரியாமல் பேசுகிறாரா மந்திரி? இப்போ இந்த இந்த பேச்சினால் எவ்வளவு கால விரயங்கள், அதே மாதிரி சட்டசபையில் கார் தருகிறேன் என்று முதலமைச்சர் சொன்னதற்கு எதிர்க்கட்சியான திமுகவிலிருந்து எங்கள் எம்எல்ஏக்களுக்கு கார் தேவையில்லை என்றார். அதற்கு உடனே ஆதவ அர்ஜுனா என்ற மந்திரி எந்திரிச்சு என்ன பேசுகிறார் என்றார், கார் தேவையில்லை என்று சொல்லிவிட்டால் சரியாக போச்சா? இப்போ பங்களாவெல்லாம் அரசாங்க பங்களாவில் ஏன் தங்கியிருக்கிறீர்கள் என்று வெட்டி பேச்சு பேசுகிறார். அரசாங்க பங்களாவை தங்காவிட்டாலும் சொந்த இதில் தங்கினாலும் அதற்கு வாடகை தருகிறார்கள் என்று நேரு அவர்கள் சொன்ன பொழுது அது கூட தெரியாமல் இவர்களெல்லாம் சட்டசபையில் பேசுகிறார்கள். அல்லது எல்லாருமே தெரியாமல் இருப்பார்கள், எதிர்க்கட்சியிலும் ஒன்றும் தெரியாமல் இருப்பார்கள் என்று நினைத்து பேசுகிறார்கள் என்று தான் நினைக்கிறேன். அதேபோல் முதலமைச்சர் அவர்கள் நேற்று எந்திரித்தவுடன் அப்படியே பாயிண்ட்களாக கொட்டப்போகிறார். அப்படியே தனது மந்திரிகளுக்கு ஆதரவாக பெரும் முன்னெடுப்புகளை வைக்கப் போகிறார் என்று எதிர்பார்த்தால் அவர் என்ன என்னுடைய டேபிள் எல்லா ஊழல்களையும் விசாரித்து ஆதாரங்கள் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்போ என் டேபிள் இருக்க அதை திறக்கும்படி செய்து விடார்கள் என்று கேட்கிறார். அப்படி என்றால் என்ன அர்த்தம்? நாங்கள் தவறு செய்வோம், கண்டுக்காதீர்கள், நாங்கள் ஊழல் செய்வோம், கண்டுக்காதீர்கள் என்று நேரடியாக சொல்லாமல் மறைமுக மிரட்டல் தான் இது. இப்படியெல்லாம் ஒரு மந்திரி சபை நடந்திருக்கிறது. நொண்டிக்காலை குதிரையை வைத்துக்கொண்டு நீங்கள் நீண்ட தூரம் பயணம் செய்ய முடியாது. இப்பொழுது இந்த ஆட்சி என்பது ஒரு நொண்டிக்கால் குதிரை தான். அதை வைத்துக்கொண்டு ஆட்சி செய்யணும். என்னமோ கழுதை குட்டி போடும்பொழுது குதிரை மாதிரி தான் இருக்கும், குட்டி குதிரை மாதிரி இருக்கும். ஆனால் நாளாக தான் மூக்கு வெளுத்து கால் முட்டி தட்டி அது கழுது என்பது தெரிய வரும். இப்பொழுது அந்த நிலையில் தான் இந்த ஆட்சி இருந்து கொண்டிருக்கிறது என்பதை சொல்லி நான் எனது இந்த ஒரு காணொளியை நிறைவு செய்கிறேன். தயவு